நீங்க பாத்தீங்கன்னா அதிரடியான பேட்ஸ்மேன் தான் இறங்கியிருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா யோகராஜ், அந்த சைடு பாத்தீங்கன்னா சுபாஷ். சோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் பால் தமிழரசன் போறாரு, ஒரு ரன் மட்டும் நினைக்கிறேன். ஃபுல் டாஸ் பால். சோ 6 அடிக்க மிஸ் பண்ணிட்டாரு, ஒரு ரன் மட்டுமே. ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா சுபாஷ், போலர் தமிழரசன். சோ செகண்ட் பால் போடுறாரு, ஆடாடா அருமையான அடி ஆஃப் சைட்ல, ஒரு ரன் மட்டுமே. செகண்ட் ரைட் ட்ரை பண்றாங்க, இல்ல ஒரு ரன் மட்டுமே. தேர்ட் பால் போடுறாருங்க தமிழரசன், ஸ்ட்ரைக்கர்ல யோகராஜ். தேர்ட் பால் பாத்தீங்கன்னா அருமையான அடி ஆஃப் சைட்ல, ஆனா ஒரு ரன் மட்டுமே. இந்த டர்ஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்ல தாங்க அடிக்கணும், நீங்க மத்த சைட்ல அடிச்சீங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. அடுத்த பால் போடுறாரு தமிழரசன், ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்க அப்படின்னா சுபாஷ் ஆடிட்டு இருக்காரு. அருமையான டாட் பால் தமிழரசன், சூப்பர். அடுத்த பால போடுறாரு தமிழரசன், ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா சுபாஷ். இவரும் ஒரு அதிரடியான பேட்ஸ்மேனுங்க. சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்ல நல்ல ஷாட், ஆனா ஒரு ரன் மட்டுமே. செகண்ட் ரன் ட்ரை பண்றாரு யோகராஜ், இல்ல ஒரு ரன் மட்டுமே. கடைசி பால் போடுறாரு தமிழரசன், ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா யோகராஜ். ஆனா அருமையான அடி, ஆனா ஒரு ரன் மட்டும் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு ரன் மட்டும் தாங்க. சோ ஒரு ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 5. நல்லா போட்டாருங்க தமிழரசன். செகண்ட் ஓவர் போட வந்துட்டாருங்க கார்த்திக், ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா யோகராஜ். சூப்பர் ஷாட். ஆனா பாத்தீங்கன்னா நோ பால் கொடுத்துருக்காரு அம்பர், ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பால் போட வந்துருக்காரு கார்த்திக், ஸ்ட்ரைக்கர்ல சுபாஷ் இருக்காருங்க. சரி, ஒரு நல்ல பவுன்சர் சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல யாக்கர் போட்டாருங்க. டைரக்ட் ஹிட்டுங்க அடிச்சது பாத்தீங்கன்னா நம்ம கணேசன் தான். சூப்பர் கணேசன், அருமையான த்ரோ அடிச்சிங்க. சுபாஷ் நீங்க எதிர்பார்த்தது நடக்கல. சோ நல்ல இன்னிங்ஸ் ஆடணும்னு நினைச்சீங்க. சோ கடவுள் உங்க சைடே கை கொடுக்கல. உங்களை அவுட் ஆகுனது யோகராஜ் கிடையாது, நீங்க நல்லா ஓடாததுக்கு தான் காரணம். அடுத்ததா பாபு இறங்கியிருக்காருங்க. சோ எஸ்எல்பி தேர்ட் பால் போறாரு, ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா யோகராஜ் இருக்காரு. அருமையான பால் எஸ்எல்பி, சூப்பர் பால் போட்டீங்க. அடுத்த பால் போட வராரு எஸ்எல்பி, ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா யோகராஜ். அருமையான அடி ஸ்ட்ரைட்ல, ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பால் போட வராரு கார்த்திக், ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா பாபு. அருமையான பால். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நோ பால் தான் இது, ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பால் போட வராருங்க எஸ்எல்பி, ஸ்ட்ரைக்கர்ல யோகராஜ். அருமையான அடி, எனக்கு தெரிஞ்சு ஒரு ரன் மட்டும் நினைக்கிறேன். பாபு செகண்ட் ரன் ட்ரை பண்றாரு, இல்ல ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பால் போட வராருங்க கார்த்திக், ஸ்ட்ரைக்கர்ல பாபு. அருமையான காற்று வெளியிடை. கடைசி பால போட வராரு கார்த்திக், ஸ்ட்ரைக்கர்ல பாபு. அருமையான பாலுங்க. ஸ்டம்பிட்ட மிஸ் பண்ணிருக்காருங்க இர்ஃபான். நீங்க சுபாஷோட அண்ணனா இருப்பீங்க போல, ஒரு பால் கூட பிடிக்க மாட்டீங்க கைக்கு வரத. மூணாவது ஓவர் போட வராருங்க விக்ரம், ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா நம்ம யோகராஜ் இருக்காரு. அருமையான பந்து கை கெட்டது வாய் கிட்டது போல, உங்களுக்கு கை கேட்டல. அழகான ஸ்டம்பிட்ட மிஸ் பண்ணிட்டீங்க இர்ஃபான். ஒரு பந்தியும் பிடிக்க மாட்டீங்க, தயவு செஞ்சு ஒரு பாலாவது பிடிங்க, இல்ல உங்களை நிக்க வச்சதுக்கு பதில் ஒரு கல்யாவை நிக்க வச்சுக்கலாம். அடுத்த பால் இதுவும் அருமையான பந்துங்க, நல்ல பவுன்சர். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரன் மட்டுமே. செகண்ட் ரன் ஓடுறாரு. சூப்பருங்க. இங்க அடிச்சிருந்தா அவுட், தேவையில்லாம அங்க அடிச்சிட்டாங்க. சோ 2 ரன். அடுத்த பால போட வராரு விக்ரம், ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா யோகராஜ். அருமையான அடி, ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பால் போட வராரு விக்ரம், பாபு ஒரு அதிரடியான ஆட்டக்காரர். அருமையான காற்று வெளியிடை. அடுத்த பால் போட வராரு விக்ரம், ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா பாபு. அருமையான ஷாட் ஸ்ட்ரைட்ல, ஒரு ரன் மட்டும் நினைக்கிறேன். இல்லங்க செகண்ட் ரன் ஓடுறாங்க, இங்க அடிங்க. என்னங்க நீங்க ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி ஓடுறாங்க. சோ தயவு செஞ்சு கீப்பர் கிட்ட த்ரோ அடிங்க செகண்ட் ரன் ஓடும் போது. கடைசி பந்த போட வராருங்க விக்ரம், ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா பாபு. நல்ல பந்து, ஒரு ரன் மட்டுமே. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 17, ஒரு ரன் மட்டுமே. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு பவுண்டரி கூட அடிக்கல. 4வது ஓவர் போட வந்திருக்காரு கார்த்திகேயா, ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா பாபு. அருமையான பாலுங்க, ஒரு ரன் மட்டுமே. கார்த்திகேயாவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல போலர், இன்ஸ்விங்கும் பண்ணுவாரு, அவுட் ஸ்விங்கும் பண்ணுவாரு. சொல்லிட்டே இருக்கும்போது இன்னொரு ரன்னும் கொடுக்குறீங்களப்பா, ஏங்கப்பா செகண்ட் ரன்னா கொடுத்துட்டு இருக்கீங்களே. அடுத்த பால் போட வராரு கார்த்திகேயா, ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா பாபு. அருமையான பந்து, ஒரு ரன் மட்டுமே. த்ரோ மிஸ் பண்ணிட்டாருங்க, ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பந்து போட வராரு கார்த்திகேயா, ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா யோகராஜ். அகல பந்து, கண்டிப்பா ஒரு ரன் போகும். அடுத்த பந்து போட வருகிறார் கார்த்திகேயா, ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா யோகராஜ். அருமையான அடி, ஒரு ரன் மட்டுமே. இந்த டர்ஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. சோ இதுல 6 அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். போன வாரம் விளையாண்ட டர்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருந்தது. ஸோ அதனால ஈஸியா 6 அடிச்சுட்டு இருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒரு 6 ஒரு 4 அடிக்கவும். அடுத்த பந்து போடுறாரு கார்த்திகேயா, ஸ்ட்ரைக்கர்ல பாபு. அருமையான அடி. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது நோ பால் தான் கொடுத்துருப்பாங்க. நோ பால் தாங்க. ரன் அவுட்டை மிஸ் பண்ணிருக்கீங்க இர்ஃபான். நீங்க தயவு செஞ்சு கீப்பிங் நிக்காதீங்க, போய் ஃபீல்டிங்காவது நில்லுங்க. பாலாவது அதாவது வந்து பட்டு அடிக்கும். அடுத்த பந்து போட வருகிறார் கார்த்திகேயா. அருமையான பந்துங்க. ஏசிய தேவையில்லை போல, அந்த அளவுக்கு காத்து வருது யோகராஜ் சுத்தும் போது. அடுத்த பந்தை போட வைக்கிறார் கார்த்திகேயா, ஸ்ட்ரைக்கர்ல யோகராஜ். அருமையான அடி, ஒரு ரன் மட்டுமே. செகண்ட் ரனுக்கு ட்ரை பண்றாங்க, இல்ல ஒரு ரன் அடிங்கப்பா. இங்க கீப்பர் கேட்டுன்னு இருக்காங்க,
ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பந்தை போட வருகிறார் கார்த்திகேயா. ஸ்ட்ரைக்கர்ல பாபு, அருமையான அடி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரன் மட்டுமே. செகண்ட் ரனுக்கு ட்ரை பண்றாங்க இல்லங்க ஒரு ரன் மட்டுமே. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 26, ஒரு விக்கெட். 4வது ஓவர் போட வந்திருக்காரு கணேசன். ஸ்ட்ரைக்கர்ல பாபு, முதல் பந்து அகல பந்து. அடுத்த பந்தை போட வந்திருக்காரு கணேஷ். ஸ்ட்ரைக்கர்ல பாபு, அருமையான அடி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது ஒரு ரன் மட்டுமே. செகண்ட் ரனுக்கு ட்ரை பண்றாங்க இல்ல ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பந்தை போட வருகிறார் கணேசன். ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா யோகராஜ் இருக்காரு. அருமையான அடிங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரன் மட்டும்தான் போகும்னு நினைக்கிறேன். இதுவே பழைய டர்ஃபா இருந்ததுன்னு வச்சிங்களேன், மேலே கீச்சிக்கிட்டு 6 போயிருக்கும். ஏங்க இந்த தயவு செஞ்சு இந்த வாரமாவது ஒரு பேட்டை வாங்குங்க. இந்த பேட்டை மாத்தி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது வேஸ்ட் ஆயிருக்குங்க ரெண்டு டீமும். அடுத்த பால் கணேசன் போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கர்ல பாபு, மிகவும் சூப்பரான பவுன்சருங்க. ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பந்தை போட வந்திருக்காரு கணேசன். ஸ்ட்ரைக்கர்ல யோகராஜ், ட்ரை பண்ணிருந்தா பூச்சிருக்கலாம், பட் ரொம்ப கஷ்டமா இந்த கேட்ச். ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பால போட வர்றாரு கணேசன். ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா பாபு இருக்காரு. அகல பந்து ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பால போட வர்றாருங்க கணேசன். ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா பாபு இருக்காரு. அருமையான அடி ஒரு ரன் மட்டுமே. சூப்பர் ஃபீல்டிங் கோகுல். த்ரோவ நல்ல ரன் அவுட்டை மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ரன் மட்டுமே. கடைசி பந்தை போட வருகிறார் கணேசன். அருமையான அடி ஒரு ரன் மட்டுமே. ஸோ செகண்ட் ரன் ட்ரை பண்றாங்க இல்லங்க ஒரு ரன் மட்டுமே. 5 ஓவர் அணியின் எண்ணிக்கை 34, ஒரு விக்கெட் மட்டுமே. இது வரைக்கும் 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு பவுண்டரி கூட அடிக்க முடியல. 6வது ஓவர் போட வந்திருக்காருங்க கோகுல். இவர் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர் ரெண்டுமே போடுவாரு. சூப்பர் ஷாட் ஸ்ட்ரைட்ல ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பால் போடுறாரு கோகுல். ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா பாபு இருக்காரு. சூப்பரா தூக்கி விட்டுருக்காருங்க. ஸ்ட்ரைட்ல ஒரு ரன் மட்டும் தான் நினைக்கிறேன். ஒரு ரன். செகண்ட் ரனுக்கு ட்ரை பண்றாருங்க யோகராஜ். பாபு வாங்க. சூப்பர் த்ரோங்க கோபி. நினைச்சு கூட பாக்கலங்க இந்த அளவுக்கு ஸ்பீடா அடிப்பீங்கன்னு. அருமையான ரன் அவுட் பண்ணிருக்காரு கோபி. இர்ஃபானோ பிடிச்சி சூப்பரா அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரபா இறங்கி இருக்காருங்க. இவர் ஒரு அதிரடியான ஆட்டக்காரர். ஸ்ட்ரைட்ல சூப்பரான ஷாட். ரன் அவுட் ஆயிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் பாலே ரன் அவுட்டுங்க. சத்தியமா சொல்றேங்க, இந்த உலகத்துல யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அதுவும் ஃபர்ஸ்ட் பால்லே ரன் அவுட் ஆகுறதுலாம். அடுத்த பால போட வர்றாருங்க கோகுல். ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா யோகராஜ் இருக்காரு. ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காருங்க யோகராஜ். கிட்டத்தட்ட நிறைய ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காரு. செகண்ட் ரன் ஓடிட்டாங்க. சூப்பரான ரன்னிங்க. ஆனா இந்த மாதிரி டர்ஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஓடினா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். 6-4 அடிக்க ட்ரை பண்ணீங்கன்னு நினைச்சீங்களா, கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. அடுத்த பால் அருமையான அடி. ஆனா தேவையில்லாம லெக் சைட்ல போயிருக்கு. இந்த மாதிரியான டர்ஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட்ல தான் அடிக்கணும். ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பால போட வராரு கோகுல். ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா லிங்கேஷ். அகல பந்து. அடுத்த பால போட வராருங்க கோகுல். ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா லிங்கேஷ் ட்ரை பண்ணாரு, முடியல. ஆனா ஒரு ரன் மட்டுமே. 6 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 41, 3 விக்கெட் மட்டுமே. லைட்டா தொண்டை கட்டிக்கிச்சு. ஸோ கடைசி ஓவர்ல பாத்தீங்கன்னா 11 ரன் மட்டுமே அடிக்கணுங்க 6 பால்ல. கண்டிப்பா 6-4 அடிக்கிறதுக்கு பதில் நீங்க சிங்கிளோ 2 ட்ரை பண்ணீங்கன்னா ஸோ கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம் இந்த மாதிரியான பெரிய டர்ஃப்ல. 6 பாலுக்கு 11 ரன் அடிக்கணுங்க. கேப்டன் கோபி டு கேப்டன் லிங்கேஷ். அருமையான டாட் பால். பால் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கு மேலதான் போயிருக்கு. சிஎஸ்கே மேட்ச் மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாவே கொண்டு போறாங்க லாஸ்ட் வரைக்கும். 5 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். கோபி டு லிங்கேஷ். அருமையான அடி. இந்த ஸ்ட்ரைட்ல ஒரு ரன் மட்டும் தான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ரன் அவுட் மிஸ் பண்ணிருக்காங்க. 4 பாலுக்கு 10 அடிக்கணும். கோபி டு யோகராஜ். இவர் ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். மிஸ் பண்ணிருக்காருங்க. ஒரு ரன் மட்டும் தான் நினைக்கிறேன். செகண்ட் ரனுக்கு ஓடுறாங்க. இங்க அடிங்க. அங்க அடிச்சிட்டீங்களே. இங்க அடிச்சிருந்தா ரன் அவுட் பண்ணிருக்கலாம். நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த பால் போடுறாரு கோபி. யோகராஜ் ஆடிட்டு இருக்காருங்க. அருமையான பவுன்சருங்க. ஒரு ரன் மட்டுமே. 2 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். கேப்டன் கோபி டு கேப்டன் லிங்கேஷ். ஸோ அடிப்பாரா இல்லையான்னு தெரியல. வைடு கொடுத்துருக்காருங்க. அம்பையர் வைடு கொடுத்துருக்காங்க. அம்பையரின் தீர்ப்பு இறுதியானது. ஸோ தயவு செஞ்சு மேல்முறையீடு பண்ணாதீங்க. 2 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். கேப்டன் கோபி டு கேப்டன் லிங்கேஷ். அருமையான பந்து. டாட் பாலுங்க. சூப்பரான பந்து போட்டிருக்காருங்க கோபி. 1 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். 6 அடிப்பாரா இல்லையான்னு தெரியல. வெயிட் பண்ணி பாப்போம். மிஸ் பண்ணிருக்காங்க. ஆர்சிபி கிங் கோலி வின் பண்ணிருக்காங்க. 5 ரன்ல சூப்பருங்க.